வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக வீட்டிலே கம்மங்கூழ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ வெயில் நேரத்தில் இருக்கிறோம், அதனால் இது ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. அதுக்கு நான் 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். இது நல்லா சுத்தம் பண்ண கம்பு தான் வாங்கியிருக்கேன். தேவையான உப்பு. நம்ம ஃபஸ்ட்டு கம்பை நல்லா கழுவி 2-3 தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. கழுவியாச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போ காலையில் மணி 6, நான் இப்போ ஊற வச்சுருக்கிறேன். 2 மணி நேரம் ஊறட்டும் நல்லா. ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. இவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைட்டு எடுத்து பார்த்தாலே தெரியும், நல்லா கம்பு உங்களுக்கு ஊறி இருக்குது, நல்லா தெரியும். இப்போ இதை நல்லா தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். நல்ல தண்ணி வடியும். இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது 1-2 கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம சாதம் அரிசி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது. அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். நம்ம 1 கப் கம்பு எடுத்தோன்னா அதுக்கு 5 மடங்கு அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக வரும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை இதில் ஊற்றிடலாம். நீங்கள் மண் பாத்திரம் இருந்தாங்கன்னா அதில் கூட காய்ச்சுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கரண்டிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உடனே வேக ஆரம்பிச்சிரும், ஏன்னா நம்ம அரைச்சி தான் ஊற்றினாலும் வேக ஆரம்பிச்சிரும். இப்போ கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப சேர்க்க வேண்டாம், நம்ம கரைக்கையில் சேர்த்துக்கலாம். இப்படியும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் ஆகும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு நம்ம லைட்டாக தொட்டு பார்த்தோன்னா நம்ம கையில் ஒட்டாது. அப்படி அந்த பதம் வரவும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்படி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நாங்கள் மதியம் சாப்பிட குடிக்க போகிறோம், அதனால் நான் அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி மோர் சேர்த்து குடிக்க போகிறேன். இதே இது நீங்கள் காலையில் குடிக்கிற மாதிரி இருந்தால் நைட்டே காய்ச்சிருங்க. நைட்டு காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணும், இல்லைன்னா மேல் பக்கம் பார்த்திங்கன்னா காஞ்சு போயிடும். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு மோர் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் புளிப்பான மோர். இது இப்படி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மதியம் குடிக்கிறதுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊரடங்கில் இருக்கிறோம், அதனால் டெய்லி சாதம் இப்படி சாப்பிட்றத விட இது ஈஸியான வேலை, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது கூட சீனரை வத்தல், மிதுகு வத்தல், அப்புறம் சுண்ட வத்தல், இதே மாதிரி வத்தல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டான கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 100 கிராம் அளவுக்கு நான் கம்பு எடுத்தேன்னா ஒரு 2 பேர் குடிக்கிறதுக்கு தாராளம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.